விஜயகாந்தின் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செய்த அரசுக்கும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். இறுதி ஊர்வலத்தில் நீங்க எல்லோரும் பங்கேற்று இன்றைக்கு அவருக்கு அரசு மரியாதையுடன் சிறந்த முறையிலே உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவு திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கேப்டனுடைய இறுதி பயணம் சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். விஜயகாந்துக்கு 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தியதற்கு அவர் செய்த தர்மமே காரணம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்த புள்ளி விவரம் படி 2 நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லி இருக்காங்க. இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு கிரவுட் முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல வந்து நின்று பிரிட்ஜ் எல்லாம் நின்று பூ தூவி அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவு வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்தை கட்சி மோதிரத்துடனேயே அடக்கம் செய்துள்ளதாக தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்தின் கனவை நனவாக்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். தலைவர் அவர்களுடைய கையில என்னைக்கு நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாருல, அது அவர் கையிலேயே இருக்கட்டும். அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர் கூடவே இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடு தான் நம்ம தலைவர் அவர்களை இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு மிக மிக நம்ம ஒரு சோகமான ஒரு நிலையில இருக்கும். நம்ம தலைவரையே நாம இழந்திருக்கிறோம். ஆனாலும் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது தலைவருடைய கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிகவுக்கு உண்மையான வெற்றி நாள். விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை தொண்டர்கள் வழிபடும் வகையில் கோவிலாக மாற்றப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்சில் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் 1 குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.